friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha, Kovai Samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஜாமுன். அதாவது என்னன்னா இது வந்து மிக்ஸ், அதாவது ஜாமுன் மிக்ஸ்னே நம்ம கடையில் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அது இல்லாமல் அடுத்த வீடியோவில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஜாமுன் மிக்ஸ் இல்லாமல் எப்படி கோவா மைதா மாவு எவ்வளோ அளவில் நம்ம செய்ய போகிறோங்கிற வீடியோவை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது என்ன இதில் எவ்வளோ வந்து நம்ம அளவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இவங்க கொடுத்துருக்கிற அளவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எம்டிஆர் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டிங்கன்னா ஆச்சி மிக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எம்டிஆர் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதனுடைய அளவோடு நான் சொல்கிறேன். அதாவது இந்த பேக்கெட்டுக்கு எவ்வளோன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் வந்து தண்ணிக்கு பதிலாக நான் மில்க் ஆட் பண்ணி தான் பிசைஞ்சிக்க போகிறேன். பிசைஞ்சு இதை வந்து 5 மினிட்ஸ் வச்சிடணும். இதுக்கு சுகர் சிரப் எவ்வளோ அளவுனா 800 கிராம் சுகருக்கு நம்ம 800 ml வாட்டர் விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஜாஸ்தி விட வேண்டாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் விட்டு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் விடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம விட்டால் தான் வந்து கரெக்டான பதம் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் கட்டி இருந்துச்சுன்னா இதை வந்து நல்லா எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பால் வந்து நான் வந்து 1 டம்ளரில் பாதி எடுத்துருக்கிறேன். இவ்வளவோ தேவைப்படாது. நம்ம இதில் வந்து மீதி ஆயிடுச்சுன்னா எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக விடலாம். அதே மாதிரி இந்த ஜாமுன் மிக்ஸ் வந்து என்னென்னா அழுத்தம் கொடுத்து தான் பிசையணும். உங்களுக்கு அப்போ தான் வந்து என்னென்னா கிராக் இல்லாமல் வரும். இல்லைனா வந்து கிராக் ஆகிடும். மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் என்னென்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடணும். இந்த பால் வந்து நல்லா இழுத்துக்கும். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா கையில் ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த ஜாமுன் மிக்ஸில் கூட என்னென்னா பால் மிக்ஸ் பண்ணுற விதமும் இருக்குது. நல்லா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா தான் கிராக் வராது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதை வந்து லைட்டாக நம்ம கையில் வந்து இதுதான் வந்து மீதி இருக்கிறது வந்து இவ்வளோ இருக்குது. இது அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையலாம். அதாவது இது என்னென்னா இப்படி பிசையணும். அப்போ தான் வந்து கிராக் வராமல் இருக்கும். கடைசியாக நம்ம எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்திக்கலாம். ரொம்ப மில்க் விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அதாவது கருப்பாயிடும். எண்ணெயில் போட்டு ஃப்ரை ஆனோடனே கருப்பாயிடும். நம்ம அதனால் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பதம் இருந்தாலே போதும். ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றிட்டு எண்ணெயும் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும். மாவு வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி பிசையிறப்ப என்னென்னா தனியாக உதுத்து வரக்கூடாது. இதை வந்து அப்படியே ஒன்று சேர்த்திட்டே வாங்க. இந்த மாதிரி வரக்கூடாது, இப்படி தனியாக வரக்கூடாது. இது கூடயே அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம வந்து என்னென்னா அழுத்தம் கொடுத்து பிசையிறது. இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாகிடும். மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். நெய் நம்ம 1/4 டீஸ்பூன் எடுத்துட்டோம். நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நம்ம உடனே வந்து கேஸ் ஆன் பண்ணக்கூடாது, இல்லைனா கேரமல் ஆகிடும். நம்ம அதனால் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம 8 டம்ளர், அதாவது 100 கிராம் அளவு இது. 8 டம்ளர் நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். 8 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதனுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா கொதித்ததுக்கப்புறம் 5 to 7 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். அதாவது பிசுப்பாக இருந்தாலே போதும். இது கம்பி பதம் வந்து தேவை கிடையாது. சுகர் சிரப்பில் வந்து சர்க்கரை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாமே எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பாலுக்கு இருக்குது. இப்போ கொதிக்க என்னென்னா சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாமே மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியும் பார்த்தா. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே கீழே போட்டுடலாம். இப்போ அப்படியே கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம காய்ச்சிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம். இப்போ ஜாமுன் வந்து அதாவது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம எடுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பியும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உள்ளே போகணும். சாஃப்ட் ஆகிடுச்சு. டோ வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. திருப்பியும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி அப்படியே நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம சைஸ் வந்து இந்த சைஸ் எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தமாக கொடுத்து பிசையணும். இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயோ இல்லைனா நெய் தொட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம்.
கிராக் எல்லாம் பார்த்துக்கணும். கிராக் இருந்துச்சுன்னா திருப்பியும் அழுத்தம் கொடுங்க. நல்லா இந்த மாதிரி இப்படி பிசைஞ்சிட்டு ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ ரவுண்ட் பண்ணுங்கள். லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி அப்படியே ஷேப் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஆயில் காஞ்சிருக்கு. இது வந்து என்னென்னா, அதாவது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டியதில்லை, லோ ஃப்ளேம்லேயே வெந்தால் தான் வந்து ரொம்ப அதாவது பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரணும், அப்போ தான் வந்து கரெக்டான பதம். இதுவே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குது, நல்லா பெருசாகும். இப்போ அதுவே வெந்து நல்லா மேலே வர ஆரம்பிக்கும். அதாவது பாதுஷா வந்து எப்படி வருதோ அதே மாதிரி தான் இதனுடைய ப்ராசஸும். பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பொன்னிறமாயிட்டே வருது. இன்னும் இந்த வெள்ளையாக இருக்கிறது நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜீராவில் அப்படியே போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஜீராவில் நல்லா ஊறிடும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா அப்படியே ஊறிடுச்சுன்னா நல்லா பெருசாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக தான் நம்ம போட்டோம், ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாரு. ஜஸ்ட் அப்படியே மூழ்கினாலே போதும், நல்லா ஜீராவில் ஊறிடும். அதனால தான் என்ன கம்பி பதம் காய்ச்சாமல் ஜஸ்ட்டு ஒரு 5 to 7 minutes விட்டாலே போதும். நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம பிஸ்தா தூவிக்கலாம். சுவையான ஜாமுன் ரெடி. ஜாமுன் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். விளக்கம்: அறிவு பொலிவதற்கு காரணமான நூல்களை கல்லாதவர்கள் மக்களை நோக்க விலங்குகள் தாழ்ந்தவை ஆவது போல கற்றவரை கருத தாமும் இழிந்தவர் ஆவர்.